இப்போ அவர் நினச்சாருனா கூட, அவர் ஒத்துக்கினார்னா கூட அவர் கவர்னராகவோ இல்லை ராஜ்யசபை எது கவர்னரா? ஜனாதிபதி மறுக்கா சொல்லுங்க. ஜனாதிபதி வரும்போது விஜய் சாரோட காரை என்ன பண்ணுவாங்க, நிப்பாட்டிடுவாங்க. ரஜினி சாரை தொட்டா கெட்டான். இதுதான் அரசியலோட முன்னாடி நடந்திருக்குது. 100 விழுக்காடு அது இப்போ நடக்கும். என் வழி தனி வழி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போட்டது வந்து சும்மா பதிவு கிடையாது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மெசேஜ், இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். காலம் பதில் சொல்லும், காத்துரு அப்படின்னு அர்த்தம்னா இன்னுமா என்ன தெரியல அப்படின்றது தான் அதாக இருக்கும். நான் தான் உச்ச நடிகர், நான் தான் உச்சகட்ட அரசியல்வாதி, நான் தான் உச்சம்னு 100% இவரை மிச்சமாக்கிறதுக்கு ஒவ்வொரு ரஜினி ரசிகர்களும் வேலை செய்யும். எழுதி வச்சுக்கணும். இந்த சம்பவம் நடக்குது, இவ்வளோ பேர் ரியாக்ட் பண்ணியும் விஜய் மௌனமாக இருக்கான்னு நினைக்கிறேன்னா, விஜய் வந்து ரஜினியை விட பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அதை ரஜினி தொண்டர்கள், ரஜினி ஃபேன்ஸு, பொதுமக்கள் பார்க்கணும். இந்த டாட்டாலாம் காமிச்சுட்டு வந்தார்ல சிபிஐயில், டாட்டா காமிச்சது, வயிறு விட்டது, லைக்ஸ், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, காலம் பதில் சொல்லணுன்னு முச்சு விட்டு. நான் யாருக்கும் போட்டி இல்லை, யாருக்கும் நான் போக மாட்டேன், என் வெளியில யாரையும் வாங்க போக மாட்டேன். இமயமலைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த தியானம் பண்ணும்போதுலாம் வந்து ஏதோ 10-11 மாதிரி போகக்கூடிய தன்மை படைத்தோம். ஒதுங்கி போகிறவங்கள போயிட்டு வழி சண்டை வச்சு அன்றைக்கி 96 நடந்ததோ 2026 நடக்கும். எனக்கு போட்டியா? 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. தாவேக்கா இல்லை அப்படின்னு ரஜினி முடிச்சு விட்டார். எந்த உச்சிக்கு நம்ம போனா கூட வாழ்க்கையில நம்ம சாதனை செய்யணும் சொன்னா கீழே இறங்கிதான் வரணும். 2 பேருக்கு வந்து கொஞ்சம் தில்லு ஜாஸ்தி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். ஒன்று ரஜினி சார், இன்னொன்று அஜித். முதலமைச்சரை மேடையில் வச்சுக்கின்னு எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது சொல்லி கலைஞர் இருக்கும்போது கலைஞர்கிட்ட சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி நடிகர்கள் வந்து மிரட்டி வர வைக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசலை விஜய் சார். ஆனால் அங்கே ஒன்று இப்படி மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இதை சரி செய்யணும். அதே பழக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் நின்று இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த வீடியோ எடுக்காம விட்டுக்கிறாரு. கடம்பூர் ராஜு போட்டோ தான் இல்லை, வீடியோ எடுத்துருக்கணும்னு நான் நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து ஒதுக்க மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின விஷயம், ரஜினிக்கு எதிராக அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவருக்கு எதிராகவே திருப்பி இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாலிடிக்ஸுமே வந்து விஜய்க்கு எதிராகவும் தாவேக்காவுக்கு எதிராகவும் திருப்பி இருக்குது. ரஜினி அவர்கள் கொடுத்த அந்த பதிலடியில் வந்து பார்த்திங்கன்னா காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள ஒரு டேக்லைன் போட்டிருக்காரு. இது எதை குறிக்குது? தாவேக்கா தோல்வி கொஞ்சம் கொஞ்சமாக உறுதி செய்யப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் அவங்களோட பிரச்சாரம், அவங்களோட பிரச்சார யுக்தி, கூட்டணி கிடைக்காம போனது, பொதுவெளியில் விஜய் அவர்களோ விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த தொண்டர்கள் நடந்துக்கிறது என்பது ஒரு தரப்பு இல்லை, எல்லா தரப்பையும் நோக்கடிக்க வைக்குது. அதுதான் இது. நான் இங்கேருந்து என்ன பார்க்குறேன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போட்டது வந்து சும்மா பதிவு கிடையாது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மெசேஜ், இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். காலம் பதில் சொல்லும், காத்துரு அப்படின்னு அர்த்தம்னா இன்னுமா என்ன தெரியல அப்படின்றது தான் அதாக இருக்கும் அர்த்தம். என்னங்க 96 ஞாபகம் வச்சு நினச்சி 96ன்னு எடுத்தாலும் சரி, பாஷா படம் எடுத்தாலும் சரி, இன்னுமா என்ன தெரியல, இல்லை பரட்டை பற்ற வெஷ்டியை எப்படி எடுத்தாலும் சரி, பஞ்ச் டயலாக் தான். அது பஞ்சோடு போகாது. அதாவதுங்க, கூர்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் இல்லை ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறவங்க வளவெல்லாம் நிறைய பேச மாட்டாங்க. இப்போ பேச்சாளர்கள் பேசுகிறதுக்கும் ஒரு சிலர் கொஞ்சமாக தான் பேசுவாங்க. பட் ஆனால் அதில் ஃபுல்லி லோடட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். கம்யூனிகேஷனில் பல விதம் இருக்குது. ரஜினி இஸ் அ வெரி பவர்ஃபுல் கம்யூனிகேட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு விஷயத்தை எப்படி முடிக்கணுமோ அதை முடிக்கிற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி உண்டு. ஒரு ஆட்சி மாற்றத்தை வந்து ஒரு காலத்தில் ரஜினி வந்து அவரோட நிலைப்பாடு சொன்னதுனால ஆட்சி மாற்றமே நடந்தது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரை
அரசியலை நான் வரல, எனக்கு வேணாம், இது சிஸ்டம் சரியில்லை, இது கஷ்டம். அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயத்தை வந்து அவர் கட்சி அரசியலேருந்து ஒதுங்கினப்போ பதிவு பண்ணியிருப்பார். எனக்குன்னு வந்து ஒரு 10லேருந்து 15% தான் நடக்கும், வாக்குகள் அவ்வளோதான் வரா மாதிரி எனக்கு தெரியுது, என்கிட்ட அதுதான் சொல்கிறாங்க, இல்லை அது கொஞ்சம் கூடலாம், அதுக்காக வந்து 2 பேருக்கு நடுவில் ஜாம்பவானுங்க இருக்குது இங்கே, திமுக அண்ணா திமுகவை சொல்லியிருப்பார். அதுக்கு நடுவில் போய் அவங்களுக்கு கிடைக்கிற ஓட்டை பிரித்து அதையும் ஸ்பாயில் பண்ணி நானும் தோற்று வேண்டாது, இது செட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருப்பார் அப்போது பத்திரிகையாளர் சந்திப்பில். அப்போது அவருக்கு வந்து எதுவும் தெரியாமலாம் இல்லை, இப்போ நாட்டு நடப்புன்றது தெரிஞ்சிருக்குது. எந்தெந்த கட்சி தலைவர் என்னென்ன கருத்து சொன்னாங்களோ எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார். லைனாக இருக்குது ஒருத்தர். புரோட்டோகால் மிஸ் ஆகலை. ஃபஸ்ட்டு எதிர்கட்சி தலைவர், அதுக்கப்புறம் பாஜகனுடைய மாநில தலைவர், அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர், அதுக்கப்புறம் திமுகவோட அமைச்சர், அதுக்கப்புறம் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் அந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, அந்த லிஸ்ட்டு வந்து முதல்ல எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள், அப்புறம் நயினார் அவர்கள், எல்முருகன், திருமாவளவன் அவர்கள், எஸ்பி வேலுமணி, அன்புமணி ராமதாஸ், அர்ஜுனமூர்த்தி, நண்பர் திரு அண்ணாமலைன்னு போட்டிருக்கிறாரு. அப்புறம் நடிகர்கள் எல்லாரும் போட்டு பத்திரிகையாளர்கள் ஒரு சில பேரை போட்டு நன்றி தெரிவிச்சிருக்காரு. பொதுமக்கள் கடைசியாக என்னை வாழ வைக்கும் ரசிக பெருமக்கள், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா எஸ் டோல்ட் இஸ் ஃபேன்ஸ், ரசிகர்கிட்ட உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அவ்வளோதான். இப்போது இந்த படம்னு நினைக்கிறேன், அண்ணாமலை படத்தில் ரஜினி பேச மாட்டாப்புல, இந்த ஏழை சீனில் வந்துட்டு இப்படி பார்ப்பாப்புல, பார்த்தோன்னே இப்படின்னுவாப்புல, அப்புறம் இப்படி பார்த்தோன்னே அப்புறம் கண்ணாடி கைட்டி வச்சுட்டு, அது பார்வை தான் மெசேஜ். அந்த மாதிரி இந்த 4 லைன் இருக்குல்ல கீழே கடைசியில் காலம் பதில் சொல்லணுன்னு, அது வந்து இப்போது இட் இஸ் அ மெசேஜ் ஃப்ரம் தி கமாண்டர். அதாவது அவங்க கட்சி, அதாவது ரஜினி அவர்களோட, அவர் வந்து ஒரு லீடர் பொசிஷனு, அவரோட ரசிகருக்கு அவர் தான் தலைவர். தலைவர் வந்து தொண்டருங்களுக்கோ இல்லை அவரோட ரசிகர் பட்டாளத்துக்கு மெசேஜ் சொல்லிட்டார். இப்போ அடையாளம் காட்டிட்டார், இவர் யார், நான் அவர் பேரை சொல்லலை, அவர் ஊரை சொல்லலை, அவர் கட்சியை சொல்லலை, தலைமை பண்பில் அந்த கட்சியில் இருக்கிறவர் இந்த மாதிரி ஒரு கருத்து போட்டிருக்காரு. அதை கண்டித்து, நான் கண்டிக்கலை, அதை கண்டித்து எனக்காக கண்டனத்தை தெரிவித்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு பார்த்தா அதில் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, விசிக, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, திமுக தான். அதாவது முக்கியமாக பார்த்தா ஒரு சிலர் தான் மிஸ்ஸிங்கு, மிச்சபடி ஆல்மோஸ்ட் நீங்கள் கூட்டணின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குதோ எல்லா கட்சியும் ப்ரெசென்ட். ஸ்டேட் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர், ஸ்டேட்டு சென்டரு எல்லாம், திரைத்துறை அமீர் தனஞ்சயன் பேர் உட்பட எல்லாமே இருக்குது. அதுங்க அவரு கிராட்டிடியூட், மேன் ஆஃப் கிராட்டிடியூட். அவருக்கு வந்து நீங்கள் அவரோட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையில் மேம்பட்டதுக்கு யாரெல்லாம் உதவி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து மேடையில் வச்சு நன்றி சொல்கிறதாகட்டும், அதை நினைவு கூறுறதாகட்டும், 2 பேர்கிட்ட அந்த குணாதிசயம் பார்க்கலாம். ஒன்று எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கடுத்து இவர் காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதை கோடிட்டு காட்டும், அவங்க பட்ட கஷ்டம் வலி பெருமை இருக்காது, அவங்கள பற்றி பேச மாட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு உதவி பண்ணாங்க, எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த இடத்துல என் கூட இருந்தாங்க அப்படின்னு பேசக்கூடிய, அப்படி இருக்கக்கூடிய அரசியல் தெரியும், ஒரு மெத்தனமாக, அது உச்சத்தில் மமதையில், இது முதல் முறை கிடையாது பேசுகிறாரு அவர் குறிப்பாக. இப்போ அதாவது இந்த சம்பவம் நடக்குது, இவ்வளோ பேர் ரியாக்ட் பண்ணியும் விஜய் மௌனமாக இருக்கானான்னு நினைக்கிறோன்னா, விஜய் வந்து ரஜினியை விட பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அதை ரஜினி தொண்டர்கள், ரஜினி ஃபேன்ஸு, பொதுமக்கள் பார்த்துக்கோ, அதான் மெசேஜ். இட்ஸ் எஸ் கிளியர் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஏதோ கண்டன அறிக்கை, இது வந்து அவருக்கு பதில் சொல்கிறதுலாம் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அந்த வார்த்தைக்கு ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும். போட்டி 2 கட்சிக்கு என்ன சொல்லிக்கிறார், இந்த மெசேஜுக்கு என்ன அர்த்தம்னா 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. தாவேக்கா இல்லை அப்படின்னு ரஜினி முடிச்சு விட்டார். அவர் அதிகம்லாம் பேச தேவையில்லை, ஊராக போய் அது தீய சக்தி, இது தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி, பராசக்தி, இந்த படம் காட்டுற வேலைலாம் இருக்காது அரசியலை பொறுத்தவரைக்கும். அவர் அரசியல் ஆளுமைக்கு எதிர்த்த காலத்திலே நிறையெல்லாம் பேச மாட்டார். ஆண்டவனே நினச்சாலும் காப்பாற்ற முடியாதுன்னுவார். அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் அவர் ஒரு அவங்கள மாதிரி ஒரு ஆளுமை கிடையாது, மனசில் வச்சுக்கிட்டு போகிற ஆளும் கிடையாது சூப்பர் ஸ்டார். ஆனால் அவராக என்றைக்குன்னா யார் பேசிக்கு பஞ்சாயத்துக்கு போனது கிடையாது. வந்தாங்க அப்படின்னா
பாஷா பாய் முடிச்சு விட்டு போயிடுவாப்புல. அதுதான் நடக்கும்போது நடந்துடும். இப்போ இது வந்து 48 மணி நேரமாக கிட்டத்தட்ட 3 நாளாக ஆச்சு இந்த பஞ்சாயத்து ஓடி. மறுநாள் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருந்தோம், புத்திசாலியாக இருந்தா, அரசியல் புத்தி கூர்மை இருந்தா, ட்விட்டரில் போய்ட்டு எனது நண்பரும் கட்சியினுடைய தேர்தல் பொதுச் செயலாளர் திரு ஆதவர்ஜுனா கூறிய கருத்துக்கும் தாவேக்காக்கும் இந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லை, எனக்கு இதில் மன வருத்தம், நான் சூப்பர் ஸ்டாரை பார்த்து தான் படத்தில் எப்படி வீரமாக நடிக்கிறதுன்னு கற்றுக்கினேன், போதும், இல்லை இதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. அப்படியே போகிறது. அதாவது இந்த டாட்டாலாம் காமிச்சுன்னு வந்தார்ல சிபிஐயில், டாட்டா காமிச்சது, வைபு விட்டது, லைக்ஸு, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, காலம் பதில் சொல்லணுன்னு முடிச்சு விட்ரும். 100% எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அரசியலையும் நான் பார்த்துருக்குறேன், சினிமா துறையில் இருக்கிறவங்களோட வீச்சு எந்த அளவுக்கு அரசியலில் இருக்கணும்னு தெரியும். அரசியலில் ஜெயிக்கிறது தான் கஷ்டம். ஒரு சினிமா நபர் வந்து அரசியலில் ஜெயிக்கிறது கஷ்டம். அந்த உண்மையை புரிஞ்சவர் ரஜினி அவர்கள். அதனால தான் அரசியலுக்கு வரல. ஆனால் அவங்க ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்காக வேறு. இப்போ இது சப்போர்ட்டு கூட கிடையாது, முச்சு விட்றது. ஆல்ரெடி அணையிற விளக்கு தான். அதில் நேரத்தில் நீங்கள் ரஜினி சார் போன்ற ஒரு பிரபலத்தை போய் நீங்கள் வழி சண்டை வலிக்கும் போது கமல் சார் ஃபேன்ஸு போட போகிறதில்ல, அஜித்தோட ஃபேன்ஸோட பழைய பங்காளி சண்டை இருக்குது. இவர் சூப்பர் ஸ்டார், பிரச்சனையே கிடையாது. இவர் அதாவது வீட்டுக்கு போய் சால்வை போட்டு அவரோட ஆசீர்வாதம் வாங்கி, நீங்கள் தான் இல்லை எனக்கு ஒரு வழி காட்டுங்க, எனக்கு கூட இருங்க, இல்லை நீங்கள் எனக்கு அதெல்லாம் கூட வேணாம், நான் உங்களை கட்சி தொடங்கியிருக்கிறேன், உங்களோட ஆதரவோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு வேணும்னாலுமே வேறு லெவலில் போயிருக்கோம். நான் தான் உச்ச நடிகர், நான் தான் உச்சகட்ட அரசியல்வாதி, நான் தான் உச்சம்னு 100% இவரை மிச்சமாக்கிறதுக்கு ஒவ்வொரு ரஜினி ரசிகர்களும் வேலை செய்வாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ஆல்ரெடி ஓப்பனாக சொல்லிட்டாங்க, மதுரை ரசிகர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தலைவரோட பர்மிஷன் வாங்கி எதிர்த்து நிற்கிறதுக்கான தேர்தலில் போட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாருன்னா நாங்கள் நிற்போம்னு சொல்லிட்டு மதுரை ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஏழை நிற்க வச்சு வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவர்ஜனை அவங்க தோக்கடிச்சு காட்டுறோம் அப்படின்ற விஷயங்கள்ல இங்கே லோக்கலில் சென்னையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆதவர்ஜனா தொடர்ச்சியான தவறுகளை திருப்பி பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி இருக்காங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒரு வாட்டி சொல்கிறப்பமே தப்பாக தான் போய் முடியுது. ஏற்கனவே வந்து திருமாவளவர்களை பற்றின விஷயங்கள் ஒன்று சொல்லியிருந்தார். திரும்ப கூட ஆளுங்களே இல்லை, வெறும் 20 பேர் தான் இருக்காங்க, மற்றவங்கள எங்கள் அண்ணன் முன்னாடி வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லி மறுநாளே வந்து பின்வாங்கியிருந்தார். இந்த விஷயத்தை அது பின்வாங்க கூட இல்லை. அப்படியே ஏன் அப்படின்னா அவர் விசிகாவோட தொண்டர்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக கையாண்டுருவாங்க. அவங்களோட தலைவர் திருமாவை பற்றி நீங்கள் எதனா பேசுகிறீங்கன்னா எல்லாம் முரட்டு பக்தர்கள் ஜாஸ்தி. அதை வந்து இது மாதிரி அமைதியாக போகிறவங்க கிடையாது. அது எதிர்வினை வேறு மாதிரி இருக்கும். அந்த பயத்தில் தான் அவர் வித்ட்ரா பண்ணது. நீங்கள் பிரச்சாரம் போன 4 இடத்துக்கு போகிற இடத்துல ஒரு கல் வீச்சு இல்லை ஏதோ வந்து காலில் இருக்கிறத கைட்டி தூக்கி வீசுகிறாங்க, போகிற இடத்துல லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருதுன்னா கலெக்டர் என்ன பண்ணுவார், இப்போ நீ வந்தாவே பிரச்சனை, நீ வந்து தனியாக பிரச்சாரம் போல் 5 பேர் தான் அலௌடுன்னா இவரால் தைரியமாக போக முடியுமா? ஊருக்குள்ளே போய் ஓட்டு வாங்க முடியுமா? ஒரு சில இடத்துல பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் யோசித்து பயந்து தான் சார். அதாவது ஒரு சில தொழிலில் இருக்கவங்கள தான் ஒரு சில தைரியம் வரும், புதுசாக வரவங்களுக்குலாம் வராது. வக்கீல்னால் அந்த வக்கீல் தொழிலுக்கு ஒரு தைரியம் உண்டு, போலீஸ்னால் போலீஸுக்குன்னு ஒரு தைரியம் உண்டு, பத்திரிக்காரனுக்குன்னு ஒரு தைரியம் உண்டு, அரசியல்வாதி இதுக்கெல்லாம் ஜாஸ்தி தைரியம். இவங்க அரசியல்வாதியாக மாற முயற்சி பண்ணுறாங்க, இன்னும் அரசியல்வாதியாக மாறலை. அதனால் அதை பார்த்து தான் பேசியிருக்கணும். அந்தளவுக்கு மற்ற கட்சிகளை எதிர்க்கிற அளவுக்குலாம் இவங்க கட்சி ஒன்றும் பலப்படலை, இன்னும் வலிமையெல்லாம் பெறலை. அதனால தான் அந்த யூட்டர்ன் வர்றாங்க, பயந்துக்கிட்டு எடுத்தது. இதை பொறுத்தவரையில் இவங்க என்ன நினச்சாங்க, ரஜினி சார் தானே பார்த்துக்கலாம், சாருக்கு வயசாயிடுச்சு, நம்மால் தான் இனிமேல் எல்லாம் அப்படின்னு அந்த ஒரு மெத்தனம். அவர் அந்த படத்தில் எல்லாம் வந்து அமைதியாக, அவர் வந்து எப்பயுமே அந்த இதெல்லாம் பண்ணுறது கிடையாதுல்ல, ஒரு பந்தா பண்ணுறதெல்லாம் கிடையாது, சாதாரணமாக இருக்கிறாங்க. அவர் மேக்கப் போடாமல் தான் வெளியில் வந்துருக்கார் பல வருஷமாக. பொது நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த சிகை அலங்காரம் பண்ணுறது, மூஞ்சில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் அடிச்சுன்னு வர்றது, இந்த ட்ராமா பண்ணுறதுலாம் கிடையாது. இந்த முகம்தான் சூப்பர் ஸ்டாரு, இந்த முகம்தான் அவங்க ரசிக்கிறாங்க, நான் இதுதான் என் முகம், நான் இதோட வரேன், ஏற்றுக்குன்னா ஏற்றுக்கிட்டோம், இல்லைன்னா அவங்க அப்படி இருக்கிறவர். அவர் இமயமலைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த தியானம் பண்ணும்போதெல்லாம் வந்து ஏதோ 10ஓட 11 மாதிரி போகக்கூடிய தன்மை படைத்தவர். ஒதுங்கி போகிறவங்கள போயிட்டு வழி சண்டை வச்சுட்டீங்க நீங்கள். அன்றைக்கி 96 என்ன நடந்ததோ 2026 நடக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா, அவர் பெரிய அம்பு விட்டவர், சின்ன இது பிஸ்கெட் இதுக்கு போய் அவர் இந்த போட்டி வேட்பாளர்லாம் போட வேணாம், அவ்வளோலாம் கிடையாது. திமுக இருக்குது,
திமுக முச்சு விட வேண்டியதில் திமுக முச்சு விடும் தாவேகாவை, அதிமுக முச்சு விட வேண்டியதில் நல்லா வெயிட்டாக முச்சு விடுவாங்க. ஏன்னா கூட்டணி சார்ந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக அந்த விஷயம் கிளப்பி அந்த விஷயம் ஓடிட்டு இன்றைக்கி பண்ணது வந்து பொலிட்டிக்கல் பிளண்டர். ஆதவர்ஜுனா அன்றைக்கி பேசினது இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. இது மாதிரி நிறைய ட்வீட்டு போடுறது, நிறைய விஷயம் சொல்கிறது, புரட்சி மரண விஷயங்களும் ஒரு பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அன்றைக்கே அதை கண்டித்து இது நல்லதில்லை அப்படின்னு தடுத்து நிப்பாட்டியிருந்தாருன்னா விஜய் இந்த அளவுக்கு பெருசாக போயிருக்காது. விஜய் கண்டிக்கிறது இல்லை. விஜய்க்கு தெரியும். இல்லை விஜய்க்கு வந்து இதெல்லாம் ரசிக்கிறது. நான் தான் யார் என்ன பண்ணுறீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த சைடு உலகநாயகன் ஒரு பொருள் கிடையாது, சூப்பர் ஸ்டார் ஒரு பொருள் கிடையாது, அஜித்குமார் ஒரு பொருள் கிடையாது, சிவகார்த்திகேயன் ஒரு பொருள் கிடையாது. இவர் தான் இண்டஸ்ட்ரியே, சினிமா துறை இண்டஸ்ட்ரியே இவர் தான். இவர் மிஞ்சி வேறு யாருமே கிடையாது களத்தில். இவர் தான் எல்லாரும், எல்லா படம் போகிறவங்க எல்லாமே படத்தில் போய் பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு விஜய் இந்த படம் நடிச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், விஜய் அந்த படத்தில் நடிச்சுருந்தா நல்லாயிருக்கும், அப்படி தான் நினச்சி எல்லா படத்தையும் பார்த்துன்னுக்குறாங்க. அதுதான் அவர் நினப்பு. அரசியல் ஆல்ரெடி இஸ் வெரி வீக். இது வந்து இன்னும் ஒரு பின்னடைவு. நீங்கள் லிஸ்ட்டு போட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு வந்து 1.5 கோடி ரூபா பணம் கட்டல, அதுக்கப்புறம் காருக்கு வாங்கினதுக்கு பணம் கட்டல, கருப்பு பணம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பெட்டிஷனு, அதுக்கப்புறம் வெளியில் ஜோடியாக வந்து சர்ச்சை, அதுக்கப்புறம் இப்போ ரஜினி சார்து, அதுக்கப்புறம் கூட்டணிக்கு வரலன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியோட பேசப்பட்டது. அதெல்லாம் வந்து அநாகரிகமான அக்லி பாலிட்டிக்ஸ். இவங்க கூடயும் பேசுவேன், அவங்க கூடயும் பேசுவேன், அவங்க கூடயும் பேசுவேன், இவங்க கூடயும் பேசுவேன், யாரு கூட வேணால் பேசுவேன். 10 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட அவ்வளோ பரபரப்பான விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் கூட எனக்கு வருமா வராது அப்படின்னு. இப்போ என்டி ஆங்கிலத்தில் இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுங்களா? டேர்ன் கோட் என்று சொல்வார்கள். அதாவது இந்த புலித்தோல் போத்திய பசுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி டேர்ன் கோட்டுன்னுவாங்க. இவர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணலை, ஆனால் பேசினது அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறார். இதுதான் நிலையற்ற தன்மை. ரஜினி ரசிகர் ஓட்டு ஒன்று போகாது தாவேக்காக்கு. ரஜினி ரசிகர்களையும் சரி சார் தான் வரல, வேறு யாருனா வந்து ஒரு மாற்றம் பண்ணுவாங்களா, வேறு யாருனா வரமாட்டாங்களா இருக்கும், யோசிச்சுருப்பாங்க. சப்ஜெக்ட் தெரிஞ்சவொன்னே இப்போ என்ன ஆகிடுவாங்க, இந்த மேட்ரு அவங்களுக்கு காதுக்கு போச்சுன்னா போதும், ஓ அப்படியா நேற்றுக்கு போயிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக போயிருக்கோம். உங்கள் ஃபேன்ஸு இப்போது பிரபலம், அவங்க அப்போவே பிரபலம், 30 வருஷமாக பிரபலம். பிஆர் டீம் இல்லாமல், பிஆர் டீம் கிடையாது. இந்த இன்னொன்று இப்போ கூட நான் சொல்கிறேன், ரஜினி அவர்கள் வந்து இந்த போட்டிக்கு வேட்பாளர் போடுது அதெல்லாம் பண்ண மாட்டார். அவருக்கு அவரோட உயரம் தெரியும், அது எவ்வளோ உயரம்னு தெரியும். சும்மா நான் பலசாலியாக என் உயரத்தை சோதிக்கிறதுக்கெலாம் அவர் என்றைக்குமே பண்ணது கிடையாது, அது காட்டினதும் கிடையாது. இஸ் அ மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் மேன் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் கிரேட்னஸ், ஆஸ் சிம்பிள் as தட். அது இந்த மாதிரி நபர்களுக்கு புரியாது. அவர் இருக்கிற லீக் வேறு, இவங்க இருக்கிற லீக் வேறு. பணம் ஒரு 50 கோடி எக்ஸ்ட்ரா இப்போ வருது, ஒரு 10 நாள் படம் எக்ஸ்ட்ரா ஓடுறதுன்றதுனால நீங்கள் அப்படி குறைச்சி மதிப்பிட்டிங்கன்னா அவர் காலகட்டத்தில் அவர் எப்படி இருந்தாருன்றது உங்களுக்கு தெரியாது. அவர் பேரை சொல்லி தான் இவரே பல படங்களில் அந்த ரெஃபரன்ஸ்லாம் காமிச்சு தானே அந்த விஷயம். வேணும்னும் போது கலைஞருக்கு செலவு வைக்கணும், வேணும்னும் போது அம்மா மாதிரி வராது, வேணும்னும் போது எடப்பாடி பழனிசாமி கிட்டே போயிட்டு படம் ரிலீஸ் பண்ணோம் ப்ளீஸ் பண்ணுங்க, வேணும்னும் போது ரஜினி சாரை பார்த்து தான் நல்லா இண்டஸ்ட்ரி வந்தேன், வேணும்னும் போது எல்லாம் இப்படி. இன்றைக்கி நான் ஆளாயிட்டேன். இந்த நண்டு கொழுத்துட்டா வலையில் தங்காது வெளில வந்து மாட்டிக்கணுவாங்க, அந்த கதை தான் இப்போ நடக்க போகுது அவருக்கு. இதில் பிரச்சனை என்னென்னா, பிரச்சனை இவர், ஆனால் இதற்கு விலை கொடுக்க போகிறது, இதுக்கு உழைப்பு கொடுக்க போகிறதுக்கு, இதுக்கு கஷ்டப்பட போகிறது, இதுக்கு கடனாளி ஆக போகிறதுலாம் கீழே இருக்க தொண்டர்கள். இப்போது சொல்கிறேன், ரஜினி ஏன் வந்து வேறு யாரும் போட்டி வேட்பாளரும் வேறு எதுவுமே பண்ண மாட்டார். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ல, இவர்களுக்கெல்லாம் நன்றி, அதில் பிரதானமாக முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு அதிகமான நன்றி. அதான் அதில் ரீடிங், பொலிட்டிக்கல் ரீடிங். என்ன கண்டிக்கிறாங்க, எனக்கு யார் ஃபஸ்ட்டு குரல் கொடுக்குறது, அவங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் அந்த ப்ரோட்டோக்காலில் நன்றி, அவ்வளோதான் அந்த மெசேஜ். அதை அவங்கவுங்க பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் பாருங்கள், இதுக்கப்புறம் டிஎம்கேவும் ஐயோ ரஜினி ரசிகர்கள்லாம் பூரா அங்கே அதிமுக பக்கம் போயிட்டா அப்போ நமக்கு அப்படின்னு அவங்களும் இப்போது ரஜினி சாருக்கு கொஞ்சம் எதனா ஆதரவாக பேசுவாங்க, கண்டனம் பண்ணுவாங்க. இல்லை ஆதவர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டத்தில் எதனா பேசுவாங்க, கேஸ் பேலன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. கேஸ் போட்டாலும் போடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம், தாராளமாக போடலாம் கேஸ். இல்லை இனிமேல் எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சு, அதுவும் போடலாம், சுயமோட்டோவாக எடுக்கலாம். பட் ஏன்னா 2 பிரிவுக்கு நடுவில் உங்கள் பேச்சு சண்டை வரா மாதிரி இருக்கக்கூடாது. இது சண்டை வர பேச்சு தானே. அதனால் ஆக்சுவலி இவங்க என்னென்னா, இவங்க ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு போன விஷயம் வேறு, பேசின விஷயம் வேறு. சார் மக்கள் பிரச்சனை தெரிஞ்சிருந்ததுன்னா மக்கள் பிரச்சனை பேசுவீங்க.
திமுக என்ன தப்பு பண்ணுது, எது அரசியல்னா திமுகவை எதிர்த்து பேசுவீங்க. பிரச்சனைக்கா பஞ்சம் நாட்டில்? ஒரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு பெண்கள் வந்து எங்கேயோ பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில் நடந்திருக்குது, செங்கல்பட்டில் நடந்திருக்குது, மதுராந்தகம், விளாத்திக்குளம். எங்கே நடக்கலை? அதிகாரியே பாலியல் சீண்டல் கொடுக்குறான். காவல்துறையில் இருக்கிறவங்க காவல்துறை அதிகாரிக்கு கொடுக்குறான். எங்கே நடக்கலை? கவுன்சிலரு இடுப்பு பூச்சிகள்றான். 2.5 வயசு குழந்தைய திமுகவில் ஒரு நிர்வாகி, திமுகன்னு இவர் எதிர்க்கிறதுனால சொல்கிற திமுக லிஸ்ட்டு போட்டு, எதில் லஞ்சம் இல்லையா, இல்லை கனிம வள கொள்ளை இல்லையா, மண்ணு திருடு போலையா, டாஸ்மாகில் 10 ரூபா போலையா, இதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு எங்கள் அண்ணன் பயங்கர தைரியசாலி அடிக்கடி சொல்லிக்கிறீங்க. தைரியசாலி எனக்கு என்னமோ உங்கள் அண்ணன் தைரியசாலி இல்லை, பயப்படுவாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ நான் போயிட்டு 10 வாட்டி நான் வெள்ளையாக இருக்கிறேன்னா அப்போது ஒரு டவுட்டு வரும்ல பார்க்குறவங்களுக்கு, உண்மையிலே வெள்ளையாக இருக்கிறானா இல்லை மேக்கப் போட்டு வந்து வெள்ளையாக இருக்கிறானா, ஒரு டவுட்டு வரும்ல. இவர் ஏன் ஆனவுன்னா எங்கால் தைரியசாலின்றாரு. ஆனால் உங்களோட தைரியம் வந்து அவர்கிட்டேருந்து வரவே மாட்டேங்குது. நீங்கள் தான் எல்லாரும் சொல்கிறீங்க எங்கள் அண்ணன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, எவ்வளோ மாசு தெரியுமா, எவ்வளோ தைரியம் தெரியுமான்னு. ஆனால் அவர் எந்த தைரியத்தை வெளிப்படுத்தின மாதிரி தெரியலையே. என்ன தைரியத்தை வெளிப்படுத்தினார்? திமுக எதிர்ப்பா தைரியம்? அதையுமே ப்ராப்பராக பண்ணலன்றது சார் பெரிய கம்ப்ளைண்ட்டாக. அது அரசியல், அது சுத்தமாக தெரியாது. தைரியத்தை வந்து போய் எதிர்க்கிறது கூட தெரியாது. என்ன எதிர்த்துட்டீங்க நீங்கள்? அப்படியே கேஸ் போட்டிங்க. KN நேரு போகும்போது ஒரு 50 பேர் போய் சுற்றி ஊழல் பண்ண KN நேரு அவர்களே பதவி விலகுன்னு ஊட்டாண்ட போயிட்டு கோஷம் போட்டீங்களா? தலைமையில் அவ்வளோ பெரிய மாநாடே போட்டாங்க திமுக. அப்புறம் அரசியல் தெரிலனா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க கூட இல்லைனா வேறு யாருக்கிட்டனா கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைனா இது வந்து நீங்கள் கிராஃபு இனிமேல் இப்போ சென்னையில் நகரத்துலலாம் ஓட்டுனாங்கல்ல, அங்கேயும் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. கிராமத்தில் ஒன்றுமே கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா அதிமுகவோட இடம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸ்ட்ராங் பெல்ட்டு, கொங்கு, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரிஸ் மாவட்டம், அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேனி, மதுரை, அப்புறம் தேனி வந்து ஒரு மாதிரி சரிக்கட்டு. தேனி வந்து திமுகவுக்கு போன வாட்டி நல்லா இருந்தது. ஆமாம், புரியுதுங்களா? இப்போ ராமநாதபுரம், இப்போ ஏன்னா அமமுகலாம் உள்ளே வந்துருக்கு. இதுக்கு அப்புறமா இந்த இடத்துல தாவேக்காவுக்கு ஓட்டு பெருசாக கிடையாது. இன்னும் சுருக்கம் கிராமங்கள் சார்ந்த இடத்துல எல்லாம் சொல்கிறாங்கல்ல தாவேக்கா முந்திச்சு, அதிமுக கிடையவே கிடையாது. நான் வந்து இந்த இடம்லாம் போய் பார்த்துருக்கிறேன். பார்த்ததை தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இப்போ நான் பேசினதுக்கு 1 மாதம் கழிச்சு இதுக்கெல்லாம் ரிசல்ட் வரும். கிராமப்புறங்களில் அதிமுக இன்னும் நீரோட்டமாக இருக்குது. இவர் வந்து தெரியாமல் வந்து இவர் 2வது இருக்கிறாரு, 3வது இருக்கிறாரு, முதல்ல வந்துட்டாரு, அப்படி இப்படின்லாம் இங்கே இருக்கிறவங்க சொல்லுறாங்க. இப்போ இந்த சென்னையிலையும் திருச்சியிலையும் குறைச்சிக்கோங்க. நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன்றைக்கி வந்தது வந்து இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். இதோடு நிற்காது. அவர் காட்டிட்டார், வழியை காட்டிட்டார். இப்போ வாயை விட்டாப்புல இல்லை இனிமேல்ட்டு அவர் சார் உங்களுக்கு ஒண்டி தான் ரசிகர் இருக்கிறாங்களா? அவங்களுக்கெல்லாம் ரசிகர் இல்லையா? உங்களுக்கு வாழ்க்கையும் தெரியாது, அனுபவம் கிடையாது, ஒன்றும் தெரியாது. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து என்னன்னா நம்ம ரசிகர்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ண வேணாம். இப்போ கூட ஏன் வேட்பாளர்லாம் அவர் போட மாட்டாருன்னு சொன்னேன்னா, அவரோட ஆதாயத்துக்கோசரமும் அவரோட தேவைகளுக்கும் ஒரு நாளும் அவங்க ரசிகர்களையோ தொண்டர்களையோ அவர் மிஸ்யூஸ் பண்ணது கிடையாது. எலெக்ஷன் தேர்தலில் அரசியலில் வரலன்னு சொல்லிட்டு போகிறப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சொல்லியிருந்தார்ல, நான் ரசிகர்களை தவறாக உங்களை நான் தேவையில்லாமல் வீண் பண்ண நிறைய வாட்டி சொல்லியிருக்காப்புல. அது இல்லை, எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அரசியலுக்கு வரேன்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டாரு, ரசிகர்கள் எங்கே தப்பான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாவட்ட வாரியாக கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதா பண்ணிட்டுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணிட்டார். கூப்பிட்டு எல்லாருமே கூப்பிட்டு சந்திச்சார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு விஜய் பண்ணதே இல்லையே. ஸ்டில் இன்னும் ரசிகராகவே தான் இருக்கு. சார் நீங்கள் தயவு செய்து இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா, விஜய் எடுத்துகிட்டு போய் எல்லாரும் கூடயும் கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா விஜய்க்குன்ற ஒரு ஆளுமை சார். விஜய் ஒரு நடிகர் சார், நல்ல பெரிய படம் ஓடுது. அதை தவிர்த்து ஆளுமையாக பார்க்கும்போது விஜய்க்கு வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்களே எடுத்துகிட்டு போய் கம்பேர் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், அந்த மூளை செலவை, அந்த கட்டமைப்பு, விஜயை பெருசாக காட்டுறது, திருப்பி அவங்க எம்ஜிஆர் பிம்பத்தோடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அண்ணாவோட சேர்த்து பார்ப்பாங்க அவரை. அதுக்கப்புறமா இப்போ ரஜினியை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஏன் உங்கள் அண்ணனுக்கு சொந்தமாக இதுவும் இல்லையா? அது எல்லாரும் கூட எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது, எல்லாரோட கம்பேர் பண்ணுறது. இவருது ஒழுக்கம் இல்லாமல் போனால் அவங்க இல்லையா, அவங்க வீட்டில் இல்லையா? அதுவா இங்கே கேள்வி. ஏன் ஒழுக்கமாக இவ்வளோ பேர் நாட்டில் வாழ்ந்தாங்களா? அதெல்லாம் அவங்க கணக்கு தெரியலையா? ஏன் காமராஜர் கொள்கை தலைவர் தானே? ஏன் காமராஜர் வழியில் நடக்க முடியாதா? எளிமையாக இருக்க முடியாதா? காமராஜர் காலத்தில் இருந்த நடிகர்லாம் இப்படி தான் போய் காமராஜரை பேசி வம்பிழுத்துட்டு இருந்தாரா? ஒரு நடிகரை விடாமல்
அறிஞர் அண்ணாக்கும் காமராஜருக்கும் கருத்து வேறுபாடு பார்க்கும்போது அந்த அந்த நேர்மை சிகரம் அப்படின்னும் போது அது காமராஜர். அதற்கு நிகராக இல்லை அதற்கு கிட்ட பயணம் பண்ணவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் ஐயா நல்லக்கண்ணு. நேர்மையின் உச்சம் சிகரம் தொட்டு பார்க்க முடியாது. அந்த காமராஜரை கூட அவதூறாலாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவரும் என்றைக்குமே வந்து சார் அவங்களுக்கு தெரியும் சார் எது வேலைன்னு, எது பண்ணணும் அரசியலில், எது பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. இது எதுவுமே தெரியாது இவருக்கு, அரசியலே தெரியாது. தெரிஞ்சால் வேறு அந்த சின்ன சின்ன பசங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாரு. இல்லை அவங்களோட வாழ்க்கையில் என்ன ஆகுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஒரு பாட்டை வந்து கூட்டணி சார்ந்த விஷயங்களை மாற்றி மாற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸ் போடுறாங்க, ஏடிஎம்கே என்டிஏ போகிறாங்க, நம்ம விஷயம் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்காங்க. அவன் கீழே இருக்கிறவங்க யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பான். இவங்க இது மாதிரி ரஜினி சார்ந்த விஷயங்களோ இல்லை மற்ற விஷயங்கள் ஏடா கூடமா பேச பேச பாதிக்கப்பட்டது அவனாக தானே இருப்பான். இவர் சொல்கிறது என்ன நடக்குது என்ன அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்கள் சிந்திச்சா தானே இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதிலே வரும். எனக்கு தான் கேள்வியே தெரியாது. வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல சொல்லுவார், நான் எப்படி பதில் சொல்லுவேன், எனக்கு தான் கேள்வியே தெரியாது. அந்த மாதிரி அரசியலே தெரியாது. அப்புறம் எப்படி அரசியல் ரீதியாக அவங்க முடிவெடுப்பாங்க இல்லை சிந்திப்பாங்க? தலைவனுக்கு தெரிஞ்சால் தானே தொண்டருக்கு தெரியும். தலைவர் எவ்வழியோ தொண்டர் எவ்வழி, தாழை போய் பிள்ளை நூலை போல் சேலைன்னுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அறகுறை அரசியல் தெரியும், கீழே இருக்கிறவங்களுக்கு அறகுறை அரசியல் தெரியும். எங்கன்னா பத்திரிகையாளருக்கு தோலில் துண்டு போட்டு இப்படி இப்படி டான்ஸ் அடி பார்த்துக்கிறீங்களா? எங்கன்னா கிரீசி டப்பா தடவி பார்த்துக்கிறீங்களா? டிரான்ஸ்ஃபார்மரில் தடவி பார்த்துருக்கீங்களா? மரக்கலையை உடச்சி பார்த்துருக்கீங்களா? பைக்கில் கூட்டம் போகும்போது கட்டச்சின்னு போய் விழுந்து கோமாவில் போனதை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு கூட ஒரு கண்டனமும் வருத்தமும் சாரி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலன்னு ஒரு விஷயம். நாங்கள் வந்து என்னங்க தனி விமானத்தில் போயிட்டுருக்குறோம். எங்களுக்கு பிடிச்ச கல்யாணம்னா நாங்கள் வந்து தனி விமானத்திலே கும்பலாக போவோம், நடிகர் நடிகைகளோடு போவோம். நாங்கள் வேறு வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களை போயிட்டு இதுக்கெல்லாம் போயிட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நாட்டில், எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, எவ்வளோ பேர் இறக்குறாங்க. அதில் 10ஓட 11 அந்த மனநிலையில் இருக்கிறவர். அவர் முதலமைச்சராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். முதலமைச்சர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை கலாச்சி விட்டார். அப்படி தான் அவங்க நினப்பு. அந்த பதவி வேணாம், எனக்கு இதெல்லாம் ஆசை இல்லை அப்படின்னு ஒதுங்கி போகிறவர். சார் இஸ் அ மேன் ஆஃப் கண்டென்ட் அண்ட் இஸ் அ மேன் ஆஃப் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு இது போதும்னு நினைக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவர் ரஜினிகாந்த். பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் அலையிறது ஆசைப்படுறது கிடையாது ஆளுமை. போதும், இது போதும், இவ்வளோ கொடுத்துக்கிறான் ஆண்டவன், இவ்வளோ கொடுத்துருக்குது இயற்கை, இது போதும். அந்த அந்த குணத்துக்கு சொந்தக்காரர் அவர். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது. பணம் நிறைய வச்சுக்கிறவன் பணக்காரன் இல்லை, பணம் நிறைய வச்சுட்டு இன்னும் பணம்னு கேட்குறான் பாருங்க, அவன் பிச்சைக்காரன். பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். அது போதுன்ற எண்ணமே வரல அப்படின்னா அந்த வாழ்க்கையே திண்டம் அப்படின்னு போதுன்ற ஒரு வாழ்க்கையை வயது ஆன காலத்தில் வாழ்ந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு ரஜினி. நான் வந்து ரஜினி புனிதர், வயசில் சூப்பராக இருந்தார், அதெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா தப்பாக பேசிடக்கூடாது ஒரு பத்திரிக்காரன். அவருக்கு நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும், கருப்பும் தெரியும், கோயிலும் தெரியும். உங்களுக்கு ரஜினி அவர்களை தெரியுமான்றது தான் எங்கள் பஞ்சாயத்து. இல்லை, இதே ரஜினி அவர்களுக்கு இந்தியாவின் அரசியல் உச்சம் பெற்ற எல்லாரோடமே நல்ல நட்பு இருந்துச்சு. இப்போ அவர் நினச்சாருனா கூட, அவர் ஒத்துக்கினார்னா கூட, அவர் கவர்னராகவோ இல்லை ராஜ்யசபை எது கவர்னரா? ஜனாதிபதி மறுக்கா சொல்லுங்க. ஜனாதிபதி வரும்போது விஜய் சாரோட காரை என்ன பண்ணுவாங்க, நிப்பாட்டிடுவாங்க. ஜனாதிபதி போகிறாரு, போனதுக்கப்புறம் போகலாம் இல்லைங்க, உள்ளே விஜய் இன்னும் இருக்கட்டும் தெரியாது, ஆறுனச்சா இந்த வண்டி சாவி எடுன்றுவாங்க. இப்போ சொல்கிறேன் நான், ரஜினி நினச்சார்னா இந்திய ஏன்னா தேர்தலில் நிற்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் கிடையாது ஆப்வியஸ்லி. ரஜினி நினச்சாருன்னா பாஜக தலையில் தூக்கி வச்சு தாங்கிறதுக்கு தயார். பல கண்ட்ரிஸோட பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்ஸே நேரடியாக வந்து கூட்டிகிட்டு போகிறார். அவரோட ஸ்டார்டம் வந்து சினிமாவை தாண்டினது. அவரோட ஸ்டார்டம் வந்து சினிமாவை தாண்டினது. மனிதாபிமானத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாப்புல, ஆன்மீகத்தை இயற்கையை நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த வழியில் போகிறவங்களெல்லாம் போய் போராட. நம்ம வாழறது அல்ப ஆசை வாழ்க்கை. இது வேணும், அது வேணும், கரியரோட உச்சமாகணும், பக்கா மாதம் ஆகணும், அதெல்லாம் பார்த்துட்டேன்ப்பா. இது இவ்வளோதானா? இதெல்லாம் இருக்கட்டும், அடுத்து புள்ள குட்டி பேரம் பேத்தியெல்லாம் நிம்மதியாக வாழணும், எல்லாரும் நாட்டில் சந்தோஷமாக, யாரையும் சண்டை போடணும். அப்படி போகிறவங்கள போயிட்டு நீங்கள் பராண்டக்கூடாது. மற்றவர்கள்லாம் அரசியல் இருக்கிறாங்க, ஆசைகள் இருக்குது, ஊழல் பண்ணணும், டெண்டர் விடணும், கொள்ளையடிக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட நீங்கள் கருத்து மோதல் பண்ணிக்கிறது ஓகே, இயல்பு. அவங்க ஆல்ரெடி அதை பண்ணினுங்கிறாங்க, உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை, நீங்கள் பண்ணிக்கோங்க. சும்மா இருக்கிறவரை எதுக்கு போய் சொரிஞ்சு விடணும்? அவர் பேச்சுக்கு எதுக்கு போகணும்? யோசனை இருக்காது.
இவ்வளோ பெருசாக இருக்கிற ஹைட்டு வெயிட்டா யோசிக்க மாட்டோம். அவரோட உச்சம் என்ன, நம்ம ஆளோட உச்சம் என்னன்னு. ரஜினி சாரை தொட்டா கெட்டான். இதுதான் அரசியலோட முன்னாடி நடந்திருக்குது. 100 விழுக்காடு அது இப்போ நடக்கும். இன்னொன்று, இது ஈஸி. ரஜினி சார் பாஷையில் சொன்னால் இது ஜுஜிபி. பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துக்கிறாரு. அன்றைக்கே பைபிளில் 2 பேருக்கு கொஞ்சம் தில்லு ஜாஸ்தி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த பீரியடில். ஒன்று ரஜினி சார், இன்னொன்று அஜித். முதலமைச்சரை மேடையில் வச்சுக்கின்னு எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு கலைஞர் இருக்கும்போது கலைஞர்கிட்ட சொன்னார். கலைஞர் அதை கடந்து போனார். அரசியல் ரீதியாகவோ தனிப்பட்ட முறையிலையோ கலைஞர் அஜித்தை பழி வாங்கலை. அஜித் சொன்னது உண்மை, கலைஞர் அதை கடந்து போனது உண்மை, கலைஞரோட அந்த பெருந்தன்மை உண்மை. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிலாம் இருந்திருந்தாங்கன்னா குழந்தை ஆக்கி விட்ருப்பாங்க. நல்ல வேளை அம்மையார் ஜெயலலிதா கிட்டே இந்த மாதிரிலாம் பேசலை விஜய் சார். ஆனால் அங்கே இப்படி மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இதை சரி செய்யணும். அதே பழக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் நின்று இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த வீடியோ எடுக்காமல் விட்டுக்கிறாரு. கடம்பூர் ராஜு ஃபோட்டோவை தான் இல்லை வீடியோ எடுத்துருக்கணும்ன்றான். நான் பக்கா மாதம் எப்படி போய் நின்றுதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டே என்ன எதுக்கு போய் நிற்கணும்? நீங்கள் பெரிய உச்சால் எதுக்கு போய் நின்னீங்க? அந்த எக்ஸ்ட்ரா காசு சம்பாதிக்கணும் பணத்துக்கு. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட நன்றி. தேங்க்யூ. நன்றி.